போதும் சாயிநாதரே, போதும் சாயிநாதரே என்று நீ சொல்லும் அளவிற்கு உன் கையை நான் நிரப்பப் போகிறேன். யாருக்குமே கிடைக்காத ஒரு அதிர்ஷ்டம் என் பொக்கிஷமான உனக்கு கிடைக்கப் போகிறது. உன் கைகளில் வந்து சேரத்தான் போகிறது. நீண்ட நாட்களாக நீ ஒரு விஷயத்தை உன் மனதில் வைத்துக்கொண்டு அந்த விஷயம் நம் வாழ்க்கையில் நடந்திராதா, நம் வாழ்க்கையில் அது நிகழ்ந்து விடாதா என்று அந்த விஷயம் எப்படியாவது நான் அடைந்தே தீர வேண்டும், அந்த விஷயம் எனக்கு கிடைத்தாக வேண்டும் என்று நீ வெகு நாட்களாக ஆசைப்பட்டும் அது உன் கைகளுக்கு வந்து சேராதது போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தினாலும் இறுதியில் நமக்கு கிடைக்க வேண்டியது மற்றவர்களிடம் கைமாறி விடுமோ என்ற பதட்டத்தில் இருந்தாய். பதட்டமே வேண்டாம் என் பிள்ளையே. நீ கிடைக்குமா கிடைக்காதா, நடக்குமா நடக்காதா, நிறைவேறுமா நிறைவேறாதா என்ற குழப்பமே உனக்கு வேண்டாம். கேள்வியே உனக்கு வேண்டாம். நீ நினைப்பதற்கு மேலாக அனைத்தையும் உனக்கு சாதகமாக்க உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை உனக்கு ஏன் மனக்குழப்பம்? நீ ஏங்கும் விஷயம், உன் மனதில் இவ்வளவு ரணங்களை ஏற்படுத்தியிருக்கும் விஷயம் உன் வாழ்க்கைக்கு எவ்வளவு தேவையானது என்பது உன் சாயப்பாவிற்கு தெரியாமல் சென்று விடுமா, அல்லது எனக்கு புரியாமல் தான் விட்டு விடுவேனா? உனக்கு வேண்டியதை உனக்கு தேவையான தருணத்தில் உனக்கு தேவையான நேரத்தில் எல்லாம் உனக்கு கிடைக்கும்படி நான் வழிவகை செய்து கொண்டுதான் இருப்பேன். என் பாதத்தை வணங்கி நித்தம் நித்தம் சாயியே சர்வதம் என்று நம்பிக்கொண்டிருக்கும் என் பிள்ளையை நான் விட்டுவிடுவேனா? நீ துவண்டு போகும் சமயத்தில் யாரும் இல்லை, யாருமே இல்லை என்று கலங்கும் நேரத்தில் நான் உனக்காக ஏதோ ஒரு உருவில் உன்னுடன் துணையாக நின்று கொண்டிருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே. நீ எதை விதைக்கிறாயோ அதைதான் அறுவடை செய்வாய். உன் தேவைகள் நிச்சயமாக நிறைவேறும். என் மீது முழு நம்பிக்கை வைத்து நீ செயல்படும் ஒவ்வொரு காரியங்களும் உனக்கான வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கும். நான் இங்கே இருக்கும் பொழுது உனக்கு ஏன் பயம்? ஓடிக்கொண்டிருக்கும் நதியை தடுத்தால் அது இன்னொரு பாதையை தேடும். அதுபோலத்தான் உன் வாழ்க்கையும். விலகுபவர்களை விட்டுவிடு, விரும்பி வருவோரை ஏற்றுக்கொண்டு சந்தோஷமாக வாழ பழகிக்கொள். நான் இங்கே இருக்கும் பொழுது உனக்கு ஏன் பயம்? நல்லது நடக்கும். உன் வாழ்வில் நல்லது மட்டுமே நடக்கும். ஆனந்தமாயிரு. நான் இருக்கும் பொழுது உனக்கு ஏன் பயம்? நீ எந்த திசையில் செல்கிறாயோ அந்த திசையில் உனக்கு முன்பாகவே சென்று உனக்கு காட்சி தருவேன். என்னுடைய குழந்தையை காப்பதைத் தவிர வேறு என்னத்தான் வேலை இருக்கிறது எனக்கு? உன்னை எல்லோரும் அவமானப்படுத்துவது போல, கைவிட்டது போலவும், எல்லாமே இருந்தும் எதுவும் இல்லாதது போல தோன்றினாலும், எல்லாரும் இருந்தும் அனாதையைப் போல இப்பொழுது நீ உணர்ந்து கொண்டிருந்தாலும் அனைத்தையும் நான் அறிந்து கொண்டுதான் இருக்கிறேன். நீ சொல்லிதான் எனக்கு தெரிய வேண்டும் என்றில்லை. கவலைப்படாதே, நான் இருக்கிறேன். உன்னோடு என்றென்றும் நான் இருந்து கொண்டுதான் இருக்கிறேன். உனக்கானது உனக்கு கிடைக்கும் நேரம் வந்துவிட்டது. உன் முயற்சிக்கான பலன் கிடைக்கப் போகிறது. சாய் அப்பாவின் ஆசியோடு நிறைவேறும் அனைத்துமே. நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. நான் இங்கே இருக்கும் பொழுது உனக்கு ஏன் பயம்? பொறுமையாக செயல்படு. அவசரப்பட்டு எடுக்கப்படும் எந்த ஒரு முடிவும் சரியே ஆகாது. கோபம் வரும் பொழுது என்னை நினைத்துக்கொள். ஓம் சாயிராம், ஓம் சாயிராம் என்று மனதார சொல்லிக்கொண்டே இரு, கூறிக்கொண்டே இரு. அனைத்தும் சரியாகும், அனைத்துமே சரியாகும். உன்னை சுற்றி என்ன நடந்தாலும், உன் வாழ்க்கையில் என்ன நிகழ்வுகள் நிகழ்ந்தாலும், வானமே இடிந்து உன் தலையில் விழும் சூழ்நிலை வந்தாலும், என்னதான் உன் வாழ்க்கையில் போராட்டம் நிறைந்த வாழ்க்கையாக மாறினாலும், எதை எப்பொழுது எப்படி செய்ய வேண்டும் என்ற முடிவை நீதான் எடுக்க வேண்டும். உன் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு, உன்னுடைய செயல்களுக்கு ஏற்றவாறு உன்னால் எதை எப்பொழுது எப்படி செய்ய வேண்டும் என்ற சந்தர்ப்பத்திற்கு ஏற்றவாறு முடிவெடுத்து பழகிக்கொள். அப்பொழுதுதான் உன் வாழ்க்கையை நீ சுகமாக கழிக்கலாம், நிம்மதியாகவும் வாழலாம்.
சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? ஓம் சாயிராம். ஓம் சாயிராம். ஒரு ஊர்ல ஒரு திருடன் ஒருவன் இருந்தானா. அவன் கொஞ்சம் வித்தியாசமாக திருடனாகவே இருந்தானா. அதாவது உணவுப் பொருட்களை மட்டுமே அவன் திருடும் வழக்கமாகவே வைத்துக்கிட்டு இருந்தான். மற்றபடி பணம், நகை போன்ற பொருட்களை அவன் எப்போவுமே திருடவே மாட்டானாம். இதுதான் அவனுடைய வழக்கமாகவும் இருந்துக்கிட்டு இருந்துச்சான். அப்படி ஒரு தொழில் தர்மத்தை அவன் கடைபிடித்து வந்தான். ஒரு நாள் அந்த திருடன் ஒரு விவசாயி வீட்டிற்கு திருடச் சென்றானாம். அங்கே பல கூடைகளில் தோட்டத்தில் அறுவடை செய்யப்பட்ட காய்களும் பழங்களும் வைக்கப்பட்டிருந்ததாம். அதிலிருந்து ஒரு கூடையை தூக்கி கொண்டு அங்கிருந்து கிளம்பினான் அந்த தர்மத்தை கடைபிடிக்கும் திருடன். ஆனால் அவன் எதிர்பாராத விதமாக அந்த விவசாயியிடம் மாட்டிக்கொண்டானா. திருடனை அக்கம் பக்கத்தினரின் உதவியுடன் அங்கிருந்த ஒரு கம்பத்தில் கட்டி வைத்தாராம் அந்த விவசாயி. எந்த செயலையும் முழு மனதோடு செய்து வந்தால், முழு மனதோடு அதை நம்பிக்கையோடு செய்து வந்தால் வெற்றி எப்பொழுதும் நம் வசம்தான். ஒரு செயல் செய்தால் அதில் வெற்றி பெறுவோமா இல்லை தோல்வி அடைந்தால் என்ன செய்வது, தோல்வி அடைந்து விட்டால் நம் வாழ்க்கை என்னாவது என்று யோசிக்காமல் முழு ஈடுபாட்டோடு செய்து கொண்டே இருக்கலாம். வெற்றி உன்வசம் ஆகும். எதுவுமே கடினமில்லாமல் கஷ்டமில்லாமல் இந்த உலகத்தில் எதையுமே சாதிக்கவே முடியாது. எதை செய்தாலும் ஆத்மார்த்த உணர்வோடு முழு நம்பிக்கையோடு செய்து பார்த்தால் வெற்றி நம் வசம்தான். செய்வது அனைத்துமே வெற்றிதான், நினைப்பது அனைத்துமே வெற்றி மேல் வெற்றிதான். விரைவில் உன்னுடைய கவலைகளை நான் தீர்ப்பேன். என்னை நம்பு. எப்பொழுதுமே உன்னுடைய இயல்பை நிரூபிக்கும் வழியில் உன் வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள். மற்றவர்களுடைய இயல்பு நிர்ணயிக்கும் வழியில் அவர்கள் வாழ்க்கையை வாழட்டும். இதை பின்பற்றும் முயற்சியில் உன்னுடைய இயல்புக்கு மாறாக எப்பொழுதுமே செயல்படாதே. சிகரத்தை தொட வேண்டுமென்றால், சிகரத்தை தொட முயற்சிக்க வேண்டுமென்றால் எந்த தடைகள் வந்தாலும் எழுந்து உன்னுடைய இலக்கை நோக்கி எண்ணத்தை வைத்துக்கொண்டு ஓடிக்கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு. வாழ்க்கையில் மிக சுலபமாக வென்றுவிடலாம். சிகரத்தை தொட்டே விடலாம். ஏன் ஒளி உன் கண்களுக்கு படுகிறதா? இதோ உன்னை சுற்றி நடக்கும் அனைத்து சூழ்ச்சிகளும் முறியடிக்கப்படும். நான் அதை முறியடிப்பேன். எவருமே இறுதி வரை உன்னோடு வரப்போவதே இல்லை. உன்னை முறியடிக்கும் 1000 சூழ்ச்சிகள் உன்னை சூழ்ந்து வந்தாலும் எதையும் எதிர்த்து நின்று போராடு. நான் உன்னோடு இருக்கிறேனே, எதற்குமே கலங்காதே. நல்லபடியாக இந்த நாளை கொடுத்ததற்கு இறைவனுக்கு நன்றி சொல்லிக்கொண்டே இரு. யாரையும் நம்பிவிடாதே. உன்னை நீயே செதுக்கிக்கொள். வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்று நீயே உன்னை தீர்மானித்துக்கொள். இன்றைக்கு ஒருவர் கஷ்டப்படுகிறார்களே என்று யாரையும் ஒதுக்க நினைக்காதே. ஏன், நாளைக்கு கூட உனக்கு உதவும் வாய்ப்பை, உனக்கு உதவும் ஒரு நல்ல நிலைமையை அவர்கள் பெறலாமே. உன்னை பிடித்தவர்களோடு சிறிது நேரத்தை ஒதுக்கலாம். ஏனென்றால் அவர்கள் உன்னிடம் எதிர்பார்ப்பது நேரத்தையோ செல்வத்தையோ பொருளையோ அல்ல, உன்னுடைய உண்மையான அன்பையும் பாசத்தையும் மட்டும்தான். உண்மையான அன்பு இருந்தால் அவர்களிடத்தில் கோபம், மனஸ்தாபம், வெறுமை எல்லாம் இருக்கத்தான் செய்யும். அப்படி இல்லை என்றால் அது உண்மையான அன்பாகவே இருக்க முடியாது. பிரிவும் நல்லதற்கே. பொய்யான உறவுகளெல்லாம் நம்மை விட்டு விலகு செல்லும். அதுவே உண்மையான உறவாக இருந்தால் மீண்டும் மனம் திருந்தி நம்மிடம் வரும். இதுதான் இயற்கை. இதுவும் கடந்து போகும் என்று மிக சுலபமாக சொல்லிவிடலாம். ஆனால் சில சூழ்நிலைகளை கடப்பது அவ்வளவு சுலபமான விஷயம் கிடையாது. எது வந்தாலும் தைரியமாக இரு, நம்பிக்கையோடு இரு. என்னப்பா எனக்காக இருக்கிறார், அனைத்தையும் பார்த்து கொள்வார் என்று எந்த சூழ்நிலையில் நீ சிக்கி தவித்தாலும்
அதை மீண்டும் மீண்டும் உன் மனதிற்குள் உச்சரித்துக் கொண்டே இரு. உன்னுடைய எண்ணம் போல் உன் செயல்கள் போல் எல்லாமே உனக்கு சாதகமாகவே நிகழும். என்னுடைய ஒளி உன் கண்களுக்கு பட்டிருக்கிறதல்லவா? இனி உன்னை சுற்றி நடக்கும் அனைத்து விதமான கஷ்டங்களும் உன்னை விட்டு விலகும். இது சர்வ நிச்சயமான உண்மை. உன் வாழ்வில் ஐஸ்வர்யம் பெருகிவிடும். உன்னுடைய ஆழ் மனதில் உன்னால் எதையும் முடியும் என்று நீ நம்புகிறாயோ, அப்பொழுதிருந்தே உனது வெற்றியை யாராலும் தடுக்கவே முடியாது. நீ எண்ணும் எண்ணங்கள், நீ சிந்திக்கும் சிக்கல்கள் எல்லாம் உன்னை சிதைக்க வந்தவை அல்ல, உன்னை செதுக்க வந்தவை என்பதை தீர்க்கமாக நம்பு. உன் வாழ்க்கையையே செதுக்க வந்த சிக்கல்களை துன்பம் என்று எண்ணிவிடாதே. உன் மனதில் அவநம்பிக்கை என்ற ஒன்றை நீ சுமந்தால் உனக்கு மட்டுமே இழப்பு, வேறு யாருக்கும் அது இழப்பு அல்ல. எனவே நம்பிக்கையை மட்டுமே மனதில் சுமந்து கொண்டிரு. எப்பொழுதுமே வெற்றியை நீ காண்பாய். அப்பா, நான் செய்த தவறை நான் உணர்கிறேன். தயவு செய்து இந்த குழப்பத்திலிருந்து என்னை விடுவித்து என் கர்மாவை அடியோடு ஒழித்து என்னை காப்பாற்றி விடுங்கள் என்று என்னிடம் கேட்கிறாயல்லவா? நான் சொல்வது சரிதானே? உன்னுடைய போராட்டங்களும் மனக்குழப்பங்களும் உன் அப்பாவிற்கு தெரியாதா? எப்பொழுது நீ என்னை குருவாக ஏற்றுக்கொண்டாயோ, எப்பொழுது என் நாமத்தை உன் வாயில் உச்சரிக்க வந்தாயோ, எப்பொழுது நீ உன் தவறை உணர்ந்து கொண்டாயோ, அப்பொழுதே நான் உன் கர்மாவை குறைக்கும் வேலைகளை தொடங்கிவிட்டேன். கவலைப்படாதே, மனதை போட்டு குழப்பிக் கொண்டே இருக்காதே. புதிய வாழ்க்கைக்கு உன்னை அழைத்து போகும் வேலையை நான் செய்து கொண்டிருக்கிறேன். நம்பிக்கையோடு இரு. வித்தியாசமான வாழ்க்கை உனக்காகவே காத்திருக்கிறது. என் பிரியமான குழந்தைக்கு செய்யாமல் நான் வேறு யாருக்கு செய்ய போகிறேன்? உன் மனதில் என்ன இருக்கிறது என்பதை நீ சொல்லித்தான் எனக்கு தெரிய வேண்டும் என்றில்லை. நீ மனதில் நினைத்தாலே போதும், உன் சாயப்பாவிற்கு எல்லாமே தெரியும். உன் வாழ்க்கையை மாற்றியமைக்க, உனக்கு சகல சௌபாக்கியத்தையும் பெற்று தர, உன் வாழ்க்கையில் சகல ஐஸ்வர்யத்தோடு நீ வாழ, வித்தியாசமான வாழ்க்கையில் அடியெடுத்து வைக்க நம்பிக்கையோடு இரு. அதற்கான வேலைதான் நான் செய்து கொண்டிருக்கிறேன். கூடிய விரைவில் வித்தியாசமான வாழ்க்கையில் நீ அடியெடுத்து வைப்பாய். கண்மணியே, அனைத்தும் உடனே நடந்துவிட்டால் அந்த சந்தோஷத்தில் ருசி இருக்காது. படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக நீ நினைத்ததற்கு மேலாகவே உயரப்போகிறாய். அப்படி இக்கட்டான சூழ்நிலையில் நீ செய்யும் உதவிகளே இக்கட்டான நிலைமையில் அந்த தர்மம் உன்னை காக்கும். வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் அவரவர் பார்க்கும் பார்வை பொறுத்து மாறுபட்டு கொண்டே இருக்கும். மற்றவர்களெல்லாம் சந்தோஷமாக வாழ்வதாகவும், நான் மட்டும் எப்பொழுதும் கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கிறேன், என் வாழ்க்கையில் நிம்மதி என்பதே இல்லை என்பது போல் நினைத்து கொண்டு புலம்பிக் கொண்டிருக்கிறாய். ஆனால் உண்மை அதுவல்ல குழந்தையே. அவரவர் வாழ்வில் உள்ளே சென்று பார்த்தால்தான் அவர்கள் அனுபவிக்கும் வேதனையும் துயரங்களும் புரியும். அப்பொழுதுதான் என்னென்ன துயரங்களை அவர்கள் சுமந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது தெரியும். பொறுமையையும் நம்பிக்கையை மட்டும் எந்த சூழ்நிலையிலும் கைவிட்டு விடாதே. நீ உன்னில் பார்க்கும் அனைத்துமாக உன் சாயப்பா உன்னுள்ளேயே இருந்து அனைத்து நன்மைகளையும் செய்து கொண்டே இருப்பேன். என்னை மீறி உன் வாழ்க்கையில் எதுவும் தவறாக நடந்துவிடும்படி நான் பார்த்து கொள்ளவும் மாட்டேன். என் பிரியமான குழந்தை வேதனைப்பட்டால், துயரப்பட்டால் அடுத்த நொடியே உன்னை காக்க ஓடோடி வருவேன். உன் அப்பா. உன்னை விட்டு யார் விளங்கினாலும், உனக்கு யார் தீங்கு நினைத்தாலும் அதை நினைத்து கொண்டு கவலைப்பட்டு கொண்டே இருக்காதே. அவரவர் கர்மாவை அவரவர் அனுபவித்துக் கொள்வார்கள். காலம் நேரம் எல்லாம் மற்றவர்களுக்கும் பதில் சொல்லும். எது நடந்தாலும் நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக நம்பு. நான் அதற்கான ஏற்பாடுகளை செய்துவிட்டேன். இது நாள் வரை நீ மனதால் அனுபவித்த அனைத்து வேதனைகளிலிருந்தும் விடுபடப் போகிறாய். ஆம் குழந்தையே, கூடிய விரைவில் அதிர்ஷ்டம், இன்ப அதிர்ச்சி எல்லாம் ஒன்று சேர்ந்து உன் வீட்டுக் கதவை தட்டத்தான் போகிறது. ஒரு நாளும் எடுத்த முயற்சியிலிருந்து விடுபட நினைக்காதே. உன் கால்களை பின்னோக்கி எடுத்து வைக்க எண்ணவும் எண்ணாதே.
விடாப்பிடியாக அந்த காரியத்தில் முழுவதுமாக உன்னுடைய கவனத்தை செலுத்தி செயல்படத் துவங்கு. நான் உனக்கு துணையாக எப்பொழுதும் இருந்து கொண்டே இருப்பேன். விடாமுயற்சிக்கு வெற்றி கிடைக்கும். விடாமுயற்சிக்கு வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். என் அன்பு குழந்தையே, கூடிய விரைவில் நல்ல செய்தி. இது நாள் வரை எதற்காக காத்து கொண்டே இருந்தாயோ, என்னிடம் என்ன பிரார்த்தனை வைத்து கொண்டே இருந்தாயோ, அது உன்னை சேரும் நேரம் நெருங்கி இருக்கிறது. உன்னை சர்வ நிச்சயமாக வந்து சேரத்தான் போகிறது. உன் மனதில் உள்ளது இதுதானே? நான் உள்ளதை உள்ளபடி சொல்லிவிட்டேனா? நான் கூறுவது சர்வ நிச்சயமாக பலிக்கும். உன் சாயப்பாவின் வாக்கு என்றுமே பொய்யாகாது. நான் இருக்கிறேன். நான் உன்னுடனேயே இருப்பேன். உன்னுடனேயே எப்பொழுதும் இருப்பேன். கவலைப்படாமல் இரு. உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும்படி நான் பார்த்து கொள்கிறேன். எல்லா திசைகளிலும் நான் உன்னை சூழ்ந்து நிற்கையில் நீ எதற்காக பயப்படுகிறாய்? எனது பிடியிலேயே இருந்து கொண்டிருக்கிறாய். நானே உனக்கு அனைத்துமாக இருந்து கொண்டிருக்கிறேன். எனவே வாழ்வை பார்த்து பயப்படாதே. வாழ்வு என்பது ஒரு பாடல் போன்றது. பாடிப்பார். வாழ்வு என்றது ஒரு விளையாட்டை போன்றது. விளையாடிப்பார். வாழ்வு என்பது ஒரு தன்னம்பிக்கை போன்றது. சாதித்து காட்டு. வாழ்வு என்பது ஒரு கனவு போன்றது. அதை நிஜமாக்கி காட்டு. வாழ்வு வாழ்வதற்கே சந்தோஷமாக அந்த வாழ்வை வாழ்ந்துவிட்டு போகலாமே. எந்த ஆபத்து உன்னை நெருங்கினாலும் அதிலிருந்து நீ காப்பாற்றப்படுவாய். இதில் எந்த சந்தேகமுமே உனக்கு வேண்டவே வேண்டாம். நீ வேண்டியதை, பிரார்த்தனை செய்ததை, நீ ஆசீர்வாதமாக கேட்டதை நான் தராமல் எங்கு செல்லப் போகிறேன்? உனக்கு வேண்டியதை தருவதற்காகவே நான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். என் பிள்ளைக்கு தராமல் வேறு என்னத்தான் வேலை இருக்கிறது எனக்கு? நான் அனைத்தையும் பார்த்து பார்த்து செய்து கொண்டே இருக்கிறேன். அவர்கள் மற்றவர்களோடு அதை பகிர்ந்தும் கொள்வார்கள். மற்றவர்களோடு அதை பகிர்ந்து கொண்டு சில சமயம் உன்னை ஏளனமாகவும் பார்ப்பார்கள். அது உன் மனதிற்கு காயத்தை தரும்தானே? உன் மனதிற்கு காயத்தை தரும்தானே குழந்தையே? கண்ணீரை துடைத்துவிட ஒரு நபர் கிடைத்துவிட்டார். கண்ணீரை துடைத்துவிட ஒரு கை கிடைத்துவிட்டது நீ என்று நீ அமைதியாக இருப்பாய். ஆறுதலை தேடி அலைந்து கொண்டும் இருப்பாய். ஆனால் அந்த ஆறுதல் கிடைக்கும் சமயத்தில், கிடைக்காமலேயே போய்விடும் சமயத்தில் உன் மனம் எவ்வளவு வேதனைப்படுகிறது. வேதனைப்படும் என்பது உன் சாயப்பாவுக்கு நன்றாகவே தெரியும். ஆனால் உன்னை சுற்றி இருப்பவர்கள் அனைவருமே நல்லவர்களாகத்தான் இருக்க வேண்டும் என்ற அவசியமே இல்லை. மற்றவர்களின் சுபாவம் என்ன என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. உன்னை போல் மற்றவர்களையும் நல்லவர்களாகவே நினைத்து விடாதே. அன்பை பொழியும் பாரி வள்ளல் என் குழந்தை. அதே போல மற்றவர்களும் உன்மேல் பாசத்தையும் அன்பையும் பரிவையும் காட்டிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று நீ எதிர்பார்ப்பது மிக மிக முட்டாள்தனமான செயல். ஆறுதலை தேடி நீ அவர்களிடம் செல்லும் பொழுது அவர்கள் விலக்கி சென்றால் உன் மனம் வேதனைப்படுமல்லவா? எனவே மனதை பக்குவமாக வைத்துக்கொண்டு யாரிடம் பழக வேண்டும், யாரிடம் அனைத்தையும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை சிந்தனை செய்துவிட்டு பகிரத் துவங்கு, பழகத் துவங்கு. அப்பொழுதுதான் உன் மனம் நிம்மதி இழக்காமல் இருக்கும், நிம்மதியாகவும் இருக்கும். இதைதான் உன் அப்பா மீண்டும் மீண்டும் உனக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன். மனதை எப்பொழுதும் நிதானமாக வைத்துக்கொள். எது வந்தாலும் மனதை நிதானமாக வைத்துக்கொள். எப்பொழுதுமே உன் வெற்றிகளை எண்ணி எண்ணி நினைத்து கொண்டே இருக்காதே. பெருமைப்பட்டு கொண்டே இருக்காதே. உன் தோல்விகளை மட்டுமே எண்ணிப்பார், நினைத்துப்பார். ஏனென்றால் வெற்றியை விட உயர்ந்தது தோல்விதான். தோல்வியை மட்டுமே எண்ணிக்கொண்டே இரு. அப்பொழுதுதான் அந்த தோல்வி மீண்டும் உன்னை நெருங்காத வண்ணம் நீ சுலபமாக அந்த தோல்வியை வென்று காட்டலாம். நம்பிக்கை என்னும் ஒளி உனக்கு முன்னால் இருந்தால் பயம் என்னும் நிழல்
உனக்கு பின்னால் போய்விடும். எனவே நம்பிக்கையோடு இரு, நம்பிக்கையோடு இரு. உனக்கான வெற்றி உன்னை தேடி வரும் சர்வ நிச்சயமாக. மகத்தான காரியங்களுக்கு மகத்தான மிக மிக உண்மையான நம்பிக்கைகளே காரணமாகவே இருக்கும். மலையை பார்த்து மலைத்துவிட்டால், மலை மீது ஏறினால் அதுவும் உன் காலடியில் தான் இருக்கும் என்பதை புரிந்து கொண்டு முன்னேறிக் கொண்டே இரு, செயல்பட்டு கொண்டே இரு, போராடிக் கொண்டே இரு. எளிதில் சுலபமாக அனைத்தையும் சாதித்தே விடலாம். சாதிக்க வேண்டும் என்றால் அடுத்தவர் மீது நம்பிக்கை வைக்காதே, அது உன்னை அழ வைத்துவிடும். உன் மீது முதலில் நம்பிக்கை வை. உன் மீது நீ வைக்கும் நம்பிக்கை உன்னை வாழ வைக்கும், வெற்றிகரமாக மிக பிரகாசமாகவே வாழ வைக்கும். உன்னை விட்டு விலகி சென்றவர்களை, உன்னை விட்டு விலகி போனவர்களை நினைத்து நினைத்து வருத்தி கொண்டே இருக்காதே. பிரிந்து சென்றவர்கள் திரும்பி வருவார்கள் என்று நம்பிக்கொண்டும் இருக்காதே. ஏனென்றால் காலம் மாறிக்கொண்டேதான் இருக்கும், மனமும் மாறுதல் அடைந்து கொண்டேதான் இருக்கும். உன்னை விட்டு விலகி சென்றவர்கள் திரும்பி வருவார்கள், திரும்பி வருவார்கள், திரும்பி வருவார்கள் என்று நம்பிக்கையோடு காத்திருக்காதே. உனக்கான உரியவர்கள், உன்னை விட்டு சென்றவர்கள், உன் மனதை காயப்படுத்தி சென்றவர்கள் திரும்பி வருவார்கள், திரும்பி வருவார்கள் என்பது கேள்விக்குறியான விஷயம்தான். ஏனென்றால் மனம் ஒவ்வொரு நிமிடமும் மாறிக்கொண்டேதான் இருக்கும். அவரவர்க்கென்று தனிப்பட்ட குணாதிசயம் இருக்கத்தான் செய்யும். எது நடக்க வேண்டும் என்று இருக்கிறதோ அது நடந்தேதான் தீரும். நீ நினைத்து கொண்டே இருப்பதாலும், வேதனைப்பட்டு கொண்டே இருப்பதாலும், கண்ணீர் சிந்திக்கொண்டே இருப்பதாலும் எதுவுமே இங்கு மாறப்போவதே இல்லை. எல்லாமே ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டதுதான் நடந்து கொண்டிருக்கிறது, தீர்மானிக்கப்பட்டதுதான் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. எனவே நடப்பது நடக்கட்டும், வருவது வரட்டும், போவது போவட்டும், இருப்பது இருக்கட்டும் என்று உன் வாழ்க்கையை எது வருகிறதோ அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு வாழ பழகி கொண்டாலே போதும். அனைத்துமே உனக்கு வசமானதாகவே இருக்கும், நல்லதாகவே இருக்கும். வாழ்வில் தேவையற்றதை எண்ணி எண்ணி கண்கலங்கிக் கொண்டே இருக்காதே. தேவையானதை, எது தேவையானதோ அதை மட்டும் எண்ணி கனவு கண்டு கொண்டே இரு. உன் வாழ்வை மாற்ற உன்னால் முடியும், உன்னால் மட்டுமே முடியும், உன்னால் மட்டுமே முடியும். எனவே கனவு கண்டு கொண்டே இரு. உனக்கானதை உன்வசம் ஆக்கிக் கொள்ளலாம். வெற்றிகரமாக உனக்கு துணையாக அப்பா எப்பொழுதும் இருந்து கொண்டே இருப்பேன் என்பதை எந்த நொடியும் மறந்து விடாதே, மறந்தும் கூட மறுத்து விடாதே என் பிள்ளையே. மனதை நிதானமாக வைத்துக்கொள், சரிசமமாக வைத்துக்கொள். எப்பொழுதுமே எதையாவது எண்ணி எண்ணி அழுது கொண்டே இருக்காதே. ஏனென்றால் கண்ணீர் மற்றவர்கள் உனக்கு பரிசாக கொடுப்பது, அது உன் கண்களிலிருந்து வருகிறது. அந்த கண்ணீரை துடைப்பதும் உன்னுடைய கைகள்தான். ஆனால் கண்ணீர் மற்றவர்களால் தான் உனக்கு வருகிறது என்பதுதான் உண்மையிலும் உண்மை. அந்த கண்ணீரை தேவையில்லாமல் வீணாக்காதே, மற்றவர்களுக்காக அதை நோகடிக்காதே. இதை புரிந்து கொண்டு வாழ்வில் செயல்படு. எல்லாமே உனக்கு நல்லதாகவே தெரியும். ஏனென்றால் இது உன் வாழ்க்கை. இந்த கிடைத்திருக்கும் அற்புதமான பொக்கிஷமான வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ், நிம்மதியாக வாழ். மற்றவர்களிடத்தில் அதிக உரிமை இருக்கிறது என்று நினைத்து கொண்டு அதிகமாக பேசி வருந்துவதை விட மௌனமாக இருந்து மற்றவர்களுக்கு தொல்லை தராமல் இருப்பதே மிகவும் நல்லது. உன் வாழ்க்கையை நீ பார். உன்னை மாதிரியே மற்றவர்களையும் நல்லவர்களாகவே எப்பொழுதும் நினைத்து விடாதே. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான மனநலன்களையும் குணநலன்களையும் கொண்டவர்கள் என்பதை மறந்து விடாதே என் கண்மணியே. பற்றி நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உன்னை பார்த்து கொள்வது எப்படி இந்த சாயியின் பொறுப்போ, அதே போல உன்னை வேதனைப்படுத்துபவர்கள், உன்னை பிரச்சனைக்கு ஆளாக்குபவர்களை பார்த்து கொள்வதும் உன் சாயியின் பொறுப்புதான். ஆனால் உன் மன வேதனை, உன்னுடைய மன கஷ்டங்கள் அனைத்துக்கும் நீதான் பொறுப்பு.
நீ மனநில் நிம்மதியில்லாமல் தவிப்பதற்கு நீயே காரணம். ஆம், உன்னுடைய மனம்தான் காரணம். மற்றவர்கள் நம்மை பற்றி என்ன நினைப்பார்கள், நாம் இதை செய்தால் மற்றவர்கள் என்ன எண்ணுவார்கள் என்று தேவையில்லாமல் மற்றவர்களை நினைத்து நினைத்து உன் மனதை போட்டு நீ குழப்பிக் கொள்வதால்தான் இந்த மன நிம்மதி உன்னிடம் இல்லாமலேயே இருக்கிறது. அது உனக்கு புரிகிறதா? அல்லது புரிந்தும் புரியாதது போல் இப்படி பாவனை செய்து கொண்டிருக்கிறாயா? உன்னை பற்றி நீ என்ன நினைக்கிறாய் என்பதுதான் முக்கியம். உன்னை பற்றி மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதற்கு நீ முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பித்து விட்டால் உன்னையே நீ தாழ்த்திக் கொள்வதற்கு சமம். தாழ்த்திக் கொள்வதற்கு நீ துணிந்து விட்டாய் என்றுதான் அர்த்தம். உன்னுடைய செயல்களுக்கும் உன்னுடைய எண்ணங்களுக்கும் உன் எண்ணங்களை மதிப்பு கொடுக்காமல் மற்றவர்கள் என்ன எண்ணுவார்களோ என்று நீ மதிப்பு கொடுக்க ஆரம்பித்து விட்டால் உன் செயல்களும் நன்றாக நடக்காது. உன் எண்ணங்களும் எப்பொழுதுமே எதிர்மறையை நோக்கியே சென்று கொண்டிருக்கும். அதை நினைத்து மற்றவர்கள் என்ன சொல்லுவார்களோ என்பதை நினைத்து நினைத்து வேதனைப்பட்டு கண்ணீர் சிந்துவதையே வழக்கமாக வைத்திருக்கிறாய். நீ முன்னேற வேண்டும், வெற்றியடைய வேண்டும், வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்று நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உன்னுடைய இந்த எண்ணத்தாலே அழிந்து விடுகிறது. முளையிலேயே முயற்சி சாகடிக்கப்படுவதால் உன் வாழ்க்கையில் முன்னேற்றம் எங்கிருந்துதான் வரும்? எப்படித்தான் வரும்? உன்னை பற்றி நீ முழுமையாக அறிந்திருக்கிறாய். அதேபோல் உன்னை பற்றி உன் சாயி அதிகமாகவே அறிந்திருக்கிறேன். இப்படி உன்னை பற்றி சொல்வதற்கு உன் சாயியை தவிர வேறு யார் இருக்க முடியும்? அது போதாதா உனக்கு? உன்னுடைய அபிப்பிராயத்துக்கு முதல் முக்கியத்துவம் கொடு. மறந்தும் கூட மற்றவர்கள் என்ன எண்ணுகிறார்கள் என்பதை சிந்தனை செய்யாதே. சிந்தனை செய்துவிட்டால் உன் வாழ்க்கையே வீணாகிவிடும். உன் மன நிம்மதியை நீ கெடுத்துக்கொள்ளாமல் இருந்தால் இப்பொழுது உன் மனதில் என்ன ஓட்டம் ஓடுகிறது, என்ன நினைத்து கொண்டிருக்கிறாய், வாழ்வு எப்படி இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாய், அனைத்தும் உனக்கு சுபமாக நிகழும்படி நான் பார்த்து கொள்கிறேன். இன்று உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாமே நிறைவேறும். நான் நிறைவேற்றி தருகிறேன். இன்று உன் சோகத்தின் கடைசி நாள். இன்னும் சில மணி நேரமே அதிர்ஷ்டம் உன் வீட்டு கதவை தட்டும். வரவேற்று சந்தோஷமாக உன் வாழ்க்கையை தொடங்கு. உன்னை சுற்றி உள்ளவர்களை நீ மகிழ்ச்சியாக வைத்திருக்க விரும்பினால் முதலில் நீ மகிழ்ச்சியாக இரு. உன்னிடம் இல்லாத ஒன்றை நீ யாருக்கும் கொடுக்கவே முடியாது. உன் மனதை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள். பொறுமை, விட்டு கொடுத்தல் இரண்டும் மிக மிக முக்கியம் மனித வாழ்க்கையில். ஆனால் இவை இரண்டிற்கும் எல்லைகளும் உண்டு. அன்புக்கு மட்டும் என்றுமே எல்லையே இல்லை. எனவே மற்றவர்களிடம் எப்பொழுதும் அன்பாக இரு. மாற்றங்கள் என்ற ஒன்றே இந்த உலகில் இறைவன் தோற்றுவித்த மாறாத நியதி. வாழ்க்கையில் இதை நாம் புரிந்து வாழ பழகிவிட்டால் யாருடைய மாறுதலும் நம்மை பலமிழக்க செய்யாது. கண்மணியே, நீ இழந்ததை நினைத்து வருந்தினால் இருப்பதையும் இழந்து விடுவாய். இருப்பதை நினைத்து மகிழ்ந்தால் இழந்ததையும் அடைந்தே விடுவாய். கண்மணியே, உன்னுடைய வாழ்க்கையை நினைத்து ஏன் இவ்வளவு பதற்றம்? நான் உன்னுடன் தானே இருக்கிறேன். நீ என்னை மனதார அழைத்தால் ஓடோடி வரும் தூரத்தில் தானே உன் அப்பா இருக்கிறேன். உனக்கானது நிச்சயம் ஒரு நாள் வந்து சேரும். இன்னும் சில மணி நேரமே உன் சோகத்திற்கான கடைசி நாள் என்று. முதலில் உன்னையே நீ நேசிக்க பழகு. உன் அப்பா சொல்லும் வார்த்தைகளை பின்பற்றிப் பார். உன் வாழ்வில் நல்ல நல்ல திருப்பங்களும் மாற்றங்களும் நிகழ்வதை நீ கண்கூடாக காண்பாய், ரசிப்பாய். என்னுடைய வாக்கு நிச்சயமாக நீ உச்சத்தை அடைவாய். என் வாக்கு என்றுமே பொய்யாகாது. என்னை நம்பியவர்களை நான் விட்டு கொடுத்ததும் இல்லை. என்னை விட்டு அவர்களை செல்லும்படி அறிவுறுத்தியதும் இல்லை. அவர்களை விட்டு நான் சென்றதும் இல்லை. எல்லாம் இனி உனக்கு சாதகமாகவே அமையப் போகிறது.